ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக எவ்வளோ பேருக்கு ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு கரெக்டாக தெரியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் கேட்குறது ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு எக்ஸாக்டாக கேட்குறேன். சில பேர் சொல்லுவாங்க கம்மி ப்ரைஸில் ஷேரை வாங்கி அதிக ப்ரைஸில் ஷேரை விற்கணும்னு. இன்னும் சில பேர் இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு போட்டால் நாளைக்கு 2000 ரூபா மாறணும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப ரிஸ்க்குப்பா, எனக்கு அது மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆளை விடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் ஷேர் மார்க்கெட்டில் 5 வருஷமாக ட்ரேட் பண்ணுற ஒரு பையன். ஸோ என்னால் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் என்னன்னு கரெக்டாக சொல்லி தர முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஒரு கம்பெனி எப்படி ஷேர் மார்க்கெட்டில் வராங்க, அந்த ஷேர் மார்க்கெட் மூலமாக நம்ம எப்படியெல்லாம் பணம் ஏர்ன் பண்ணலான்னு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியோட 2023 ஆனுவல் டர்ன் ஓவர் 100 கோடின்னு வச்சுக்கோங்க. 2024 அவங்க 80 கோடியும் 2020 அவங்க 100 கோடியும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணாலும் அவங்களால 10 கோடி தாண்டி ஏர்ன் பண்ண முடியலை. ஸோ இந்த ரிலையன்ஸ் கம்பெனி அவங்களோட கம்பெனியை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கம்பெனியை டெவலப் பண்ணால் மட்டும்தான் அவங்களால அதிக ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிக பணம் தேவைப்படுது. ஸோ பணத்துக்கு இந்த ரிலையன்ஸ் கம்பெனிக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பேங்க் லோன், இன்னொன்று பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், இன்னொன்று ஷேர் மார்க்கெட். நீங்கள் பேங்க்கில் போய் லோன் வாங்கி தான் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லோனுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ கண்டிப்பாக ரிலையன்ஸ் அதை சூஸ் பண்ண மாட்டாங்க. அதே நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பை சூஸ் பண்ணால், நீங்கள் ஒரு பார்ட்னர் கூட பிஸ்னஸ் போட போகிறீங்கன்னு அப்படின்னா அந்த பார்ட்னர் உங்களுக்கு அதிக பணம் கொடுப்பாங்க. கண்டிப்பாக உங்களால் உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு இருக்கிற அதே ஈக்குவல் ரைட்ஸ் உங்கள் பார்ட்னருக்கும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ரிலையன்ஸு பார்ட்னர் கூடி போக மாட்டாங்க. 3வது ஷேர் மார்க்கெட். ஸோ இந்த ரிலையன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, செபிகிட்ட போய் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. செபினா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்த செபி தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் செக்யூரிட்டிலேருந்து எல்லாமே பார்த்துக்கிறாங்க. செபி தான் ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஒரு ஸ்கேமும் நடக்காமல் சேஃபாக செக்யூராக பார்த்துக்கிறாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த ரிலையன்ஸோட மொத்த நெட்வொர்க் 100 கோடின்னு வச்சுக்கோங்க. இந்த ரிலையன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 100 கோடியை எடுத்துகிட்டு போய் செபி கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. செபி என்ன பண்ணுவாங்கன்னா 100 கோடியை ஷேராக மாற்றிடுவாங்க. இதுக்கு முன்னாடி ரிலையன்ஸ் அப்படின்னா 100 கோடி மதிப்புள்ள ஒரு கம்பெனியாக இருந்துச்சு. ஆனால் இப்போது 1 கோடி ஷேர் மதிப்புள்ள ஒரு கம்பெனியாக மாறிடுச்சு. அது எப்படி? ஒரு ரிலையன்ஸ் ஷேருக்கு 100 ரூபா வேல்யூன்னு பிரிச்சுடுவாங்க. ரிலையன்ஸ் ஷேரோட 100 கோடிக்கு 1 கோடி ஷேர்னு வரும். அதை செபி என்ன பண்ணுவாங்கன்னா, ரிலையன்ஸ்னு ஒரு கம்பெனி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறாங்கன்னு பப்ளிக் கிட்ட அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை தான் ஐபிஓன்னு சொல்லுவாங்க. ஐபிஓ மீன்ஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இந்த ஐபிஓ பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஜனவரி 1 ஐபிஓவில் என்ட்ரி பண்ண போகிறீங்கன்னா ஒரு 10 to 15 நாளைக்கு முன்னாடியே ஷேர் ஹோல்டர் உங்கள் ஷேரை வாங்கலாம். ஒரு ஷேர் ஹோல்டர் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனியை வாங்கலாம். அதுதான் ஐபிஓன்னு சொல்லுவாங்க. இந்த ஐபிஓவில் ஷேர் ஹோல்டர் எக்ஸாக்டாக ஒரு ஷேர் 100 ரூபாய்க்குன்னு வாங்க முடியும். பொதுவாக இந்த ஐபிஓ 3லேருந்து 7 நாளைக்கு ஓப்பனில் இருக்கும். ஸோ 3லேருந்து 7 நாள் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் போது எல்லோரும் இந்த ஷேரை 100 ரூபான்னு கொடுத்து வாங்கி வச்சுப்பாங்க. ஒன்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும்போது உங்கள் ப்ரைஸ் டைரெக்டாக 100 ரூபான்னு வராது, ஒரு 120 ரூபா, ஒரு 130 ரூபான்னு வரும். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் ஐபிஓவில் ஒரு நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணுறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுறது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. என்ஐசி அண்ட் பிஎஸ்சியில் உங்கள் கம்பெனியை ஆட் பண்ணுவாங்க. என்ஐசினா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இந்த 2 தான் மேஜரான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவில். நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்கவும் விற்கவும் செய்தாலும் இந்த 2 எக்ஸ்சேஞ்சு மூலமாக தான் செய்ய முடியும். ஸோ என்ஐசி அண்ட் பிஎஸ்சியில் 1008 கம்பெனி ஆட் ஆகும். நீங்கள் உங்கள் கம்பெனியை ஆட் பண்ணுறது தான் நான் மார்க்கெட்டில் ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ரானதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர் எல்லாருமே ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறது மீன்ஸ் அவங்க 100 ரூபா கொடுத்து உங்கள் கம்பெனியில் ஒரு ஷேரை வாங்குறதுன்னு அர்த்தம். அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே உங்கள் ஷேரை எக்கச்சக்கமாக வாங்க ஆரம்பிப்பாங்க. அவங்க ஷேரை வாங்க
அவங்க போடுற காசு எல்லாமே உங்ககிட்ட தான் வந்து சேரும். அதை வச்சு உங்கள் கம்பெனியை டெவலப் பண்ணிப்பீங்க. உங்கள் கம்பெனி க்ரோத் ஆக ஆக உங்கள் ஷேர் வேல்யூயும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களை நம்பி வாங்கின ஷேர் ஹோல்டருக்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இப்படி தான் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணி அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் பார்ப்பாங்க. பேசிக்காக ஷேர் மார்க்கெட்டில் 2 வகையாக பணம் ஏர்ன் பண்ணலாம். ஒன்று ட்ரேடு, இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட். ட்ரேட் என்பது ரொம்ப ரிஸ்க். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 5,000 ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா இன்னொருத்தவங்க அதை 5,000 லூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இன்னொருத்தவங்க 5,000 லூஸ் பண்ணால் தான் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி இல்லை. நீங்கள் எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி ப்ராஃபிட் வந்த பிறகு எடுத்துக்கலாம். ஸோ கம்பேர் டு ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப சேஃப். ஸோ இந்த வீடியோவில் பேசிக்காக நம்ம ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, ஷேர் மார்க்கெட்டில் நம்ம எப்படி பணம் ஏர்ன் பண்ணலாம் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவை இன்னும் பெட்டராக கொடுக்க முடியும்.